போற்றுவேன் புகழுவேன் தினம் தினம் உன்னாமமே பரிசாற்றுவேன் உன் பெயர் என்றும் என் வாழ்விலே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற மூவொரு இறைவன் ஞாயிறு கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு மையமாக இருக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியார் மூவராக இருந்தாலும் ஒரே இறைவன். இந்த மறைபொருளை மனித அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ளவோ அல்லது விளக்கவோ முடியாது. ஆனால் அதை நாம் அனுபவிக்க முடியும். அன்பு என்ன என்பதை வார்த்தைகளால் முழுமையாக விளக்க முடியாதது போல இந்த மூவொரு இறைவனை பற்றிய உண்மைகளையும் நாம் முழுமையாக விளக்க முடியாது. ஆனால் அந்த அன்பை இதயத்தில் உணர முடியும். இறைவன் தனிமையில் இருக்கும் கடவுள் அல்ல, மாறாக அன்பில் ஒன்றாயிருக்கும் உறவின் கடவுள். அந்த அன்பிற்குள் நம்மையும் அழைக்கின்றார். ஒரு இறைவனை தன் சிந்தனையால் அழக்க முயன்ற மறை வல்லுநரான புனித அகஸ்டின் அவர்களை பற்றிய கதை நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும். கடற்கரை மணலில் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்த புனித அகஸ்டின் அவர்கள், நம் இறைவன் 3 ஆட்களாய் ஒரே கடவுளாயிருப்பது எவ்விதம் சாத்தியம் என்று தன்னுடைய மூளையை கசக்கி பிழிந்து விடை தேடி கொண்டிருந்தார். கடற்கரையில் எதையோ மும்முரமாக செய்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் புனித அகஸ்டின் அவர்களின் கவனத்தை ஈர்க்கின்றான். அச்சிறுவன் ஒரு சிறிய சிப்பியில் கடல் நீரை அள்ளி எடுத்து கரையில் இருந்த ஒரு குழியில் ஊற்றிவிட்டு மீண்டும் கடலுக்கு சென்று நீர் எடுத்து வருகின்றான். 4 அல்லது 5 முறை சிறுவன் இதுபோல் செய்ததை பார்த்த அகஸ்டின் சிறுவனிடம் சென்று என்ன செய்கிறாய் என்று கேட்டார். சிறுவன் அவரிடம், பார்த்தால் தெரியவில்லையா, நான் இந்த கடல் நீர் முழுவதையும் அந்த குழிக்குள் ஊற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்றான். அந்த குழந்தைத்தனமான பதிலை கேட்டு லேசாக புன்னகைத்த அகஸ்டின் அச்சிறுவனிடம், இந்த கடல் நீர் முழுவதையும் உன்னால் எப்படி அந்த சிறு குழிக்குள் ஊற்றிவிட முடியும் என்று கேட்டார். அச்சிறுவன் அகஸ்டினை ஆழமாக பார்த்து, உங்களுடைய சிறிய அறிவை கொண்டு அளவு கடந்த கடவுளை எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று பதில் கேள்வி கேட்டுவிட்டு அங்கே மறைந்து போனான். ஒரு குழந்தையின் வழியே அதிர்ச்சி மருத்துவம் கொடுத்து தன்னை பற்றிய ஒரு புது பாடத்தை இறைவன் சொல்லித் தந்தார் என்பதை புனித அகஸ்டின் உணர்ந்தார். அன்பை காண முடிந்தால் மூவொரு இறைவனையும் காண முடியும் என்று அந்த இறைவனை பற்றி புனித அகஸ்டின் பின்னொரு காலத்தில் சொன்னார். நம் அறிவுக்குள் கடவுளை அடக்கிவிட முயலும் போதெல்லாம் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஈக்ரியூஸ் என்ற கிரேக்க துறவியின் வார்த்தைகளை நினைவில் கொள்வது நல்லது. கடவுளை நம் அறிவுக்குள் அடக்கிவிட முடியாது. அப்படி அடக்க முடிந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது என்றார். அமெரிக்க அரசு தலைவராயிருந்த பிராங்க்லின் டி ரூசோவெல்ட் அவர்களை பற்றி சொல்லப்படும் ஒரு கதையும் இங்கு உதவியாக இருக்கும். ரூசோவெல்ட் அவர்களும் அவரது நெருங்கிய நண்பர் பெர்னார்ட் பாருக் அவர்களும் ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் சந்தித்து அன்று முழுவதும் உலக பிரச்சனைகளை பற்றி பேசினார்கள். இரவு உறங்க செல்வதற்கு முன் ரூசோவெல்ட் அவர்கள் தன் நண்பரிடம், வாருங்கள் நாம் தோட்டத்திற்கு சென்று விண்மீன்களை சிறிது நேரம் பார்த்துவிட்டு வருவோம் என்றார். ரூசோவெல்ட் அவர்கள் சொன்னதை நண்பர் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர் உடன் சென்றார். அவர்கள் தோட்டத்தில் நின்று தெளிவான அந்த இரவு வானில் கண் சிமிட்டிய விண்மீன்களை பார்த்தனர். ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக விண்மீன்களை பார்த்த பின் ரூசோவெல்ட் அவர்கள் தன் நண்பரிடம், சரி, நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பது இப்போது புரிகிறது, வாருங்கள் உறங்க செல்வோம் என்று சொன்னார். அமெரிக்க அரசு தலைவராக இருப்பதால் தானே இந்த உலகம் முழுவதையும் சுமப்பது போல் ரூசோவெல்ட் அவர்கள் உணர்வதற்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தன. ஆனால் இரவில் அவர் மேற்கொண்ட இந்த ஒரு சிறு பழக்கத்தின் வழியாக தனது உண்மை நிலையை அவரால் உணர முடிந்தது. அந்த மனநிலையோடு அவர் உறங்க சென்றார். அவர் தனக்கு தானே கற்றுத்தந்த ஒரு அழகிய பாடம், கடவுளுக்கு முன், அவரது படைப்புக்கு முன் நாம் யார் என்பதை உணர்ந்தால் அவரை நம் அறிவுக்குள் அடக்கிவிட முடியும் என்ற கனவுகளும் அடக்கிவிடும் முயற்சிகளும் விலகி உண்மை கடவுளை வைத்துணர முடியும். கடவுள் நமக்கு பல திறமைகளை கொடுத்துள்ளார். தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் என்று பல நிலைகளில் நாம் நம் அறிவை வளர்க்க முடியும். இவற்றிற்கெல்லாம் மேலாக உணர்ந்து கொள்ளுதல், உய்த்து உணர்தல் ஆகிய ஆழ்நிலை தியான திறமைகளையும் நாம் பெற்றுள்ளோம். தெரிந்து கொண்டதை, அறிந்து கொண்டதை, புரிந்து கொண்டதை
நாம் வார்த்தைகளால் விளக்கிவிட முடியும். ஆனால் வாழ்வின் மிக ஆழமான பல உண்மைகளை, நம் மனத்தால் உயிர்த்துணர்ந்த உண்மைகளை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அகஸ்டின் தன் மனதின் ஆழத்தில் உயிர்த்துணர வேண்டிய ஒவ்வொரு கடவுள் என்ற உண்மையை தன் அறிவுத்திறன் கொண்டு அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முயன்றார். எப்படி 3 ஆட்கள் ஒரே கடவுளாய் இருக்க முடியும் என்ற கேள்வியை அவர் தனக்குள் எழுப்பி விடைகள் தேட முயன்றார். எப்படி என்ற கேள்விக்கு பதில் ஏன் என்ற கேள்வியை புனித அகஸ்டின் எழுப்பி இருந்தால் ஆழமான வித்தியாசமான வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளை படித்திருக்கலாம். நம் இறைவன் எப்படி 3 கடவுளாய் இருக்கிறார் என்ற கேள்விக்கு பக்கம் பக்கமாக இறையியல் விளக்கங்கள் சொல்லலாம். அந்த விளக்கங்கள் எல்லாமே நம் அறிவு பசிக்கு உணவூட்டும், நம் மனதை தொடாமலேயே சென்றுவிடும். எப்படி என்பதற்கு பதில் ஏன் என்ற கேள்வியை எழுப்புவோம். நம் இறைவன் ஏன் 3 கடவுளாய் இருக்கிறார், அவரை பற்றிய ஒரு சில அழகான உண்மைகளையும் அதன் விளைவாக நம் வாழ்க்கைக்கு தேவையான உண்மைகளையும் சொல்லித்தர நம் இறைவன் 3 கடவுளாய் இருக்கின்றார். நம் இறைவன் 3 கடவுள் என்பதை நமக்கு அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசுவின் காலம் வரை இஸ்ராயேல் மக்களுக்கு அறிமுகமான கடவுள் தானாக இருக்கும், தனித்திருக்கும், தனித்து இயங்கும் ஒரு கடவுள். தனித்திருக்கும் கடவுளை தந்தை, மகன், தூய் ஆவியார் என்ற ஒரு கூட்டு குடும்பமாக அறிமுகம் செய்தவர் இயேசு. இயேசு இவ்விதம் அறிமுகம் செய்து வைத்த 3 இறைவனின் இலக்கணம் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? நாம் வழிபடும் இறைவன் உறவுகளின் ஊற்று என்றால் நாமும் உறவுகளுக்கு முக்கியமான முதன்மையான இடம் தர அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதுதானே அந்த பாடம். அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தை நன்றாக கவனித்தீர்கள் என்றால் முதல் பக்கத்திலிருந்து 3 இறைவனின் செயல்பாடு ஆரம்பமாகிறது. உலகம் இருளிலும் வறுமையிலும் இருந்தபோது தந்தையாகிய கடவுள் உலகத்தை படைக்க விரும்பினார். வார்த்தையான மகன் மூலம் அனைத்தும் உருவாக்கப்பட்டது. தூய ஆவியார் நீரின் மேல் அசைந்தாடினார். ஒளி உண்டாகுக என்ற இறைவனின் வார்த்தை உலகிற்கு உயிர் தந்தது. உலகத்தின் ஆரம்பமே அன்பின் கூட்டிணைப்பில் உருவானது. அதனால் மனிதன் தனிமைக்காக அல்ல, உறவிற்காக படைக்கப்பட்டவன். இன்றைய உலகத்திலே மக்கள் தனிமையிலே தவிக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான நண்பர்கள் சமூக ஊடகங்களில் இருந்தாலும் மனதை பகிர ஒருவரும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. இதற்கான காரணம் மனிதன் இறைவனின் அன்பிலிருந்து விலகி போனது. ஆதாம் மற்றும் ஏவாள் பாவத்தில் விழுந்தபோது மனிதன் இறைவனிடமிருந்து தூரமானான். ஆனால் இறைவன் மனிதனை கைவிடவில்லை. ஏதேன் தோட்டத்திலேயே மீட்பின் வாக்குறுதியை அளித்தார். இதுவே தந்தையின் அன்பு. மனிதன் விழுந்தாலும் இறைவன் தூக்கி எழுப்புகின்றார். நோவாவின் காலத்தில் உலகம் பாவத்தில் மூழ்கியது. ஆனால் நோவாவின் குடும்பத்தை இறைவன் காப்பாற்றினார். பேழை புதிய வாழ்வின் அடையாளமாக மாறியது. இது திருமுழுக்கின் முன் அடையாளம். பாவத்தின் வெள்ளத்திலிருந்து மனிதனை காப்பாற்றும் இறைவனின் திட்டம் அங்கே வெளிப்படுகிறது. ஆபிரகாமின் வாழ்வை பாருங்கள். இறைவன் அவரை அழைத்த போது அவர் தன் ஊரையும் உறவுகளையும் பாதுகாப்பையும் விட்டு புறப்பட்டார். ஏனென்றால் அவர் இறைவனின் அன்பை நம்பினார். மம்ரே ஓக் மரத்தடியில் 3 மனிதர்கள் ஆபிரகாமை சந்தித்த நிகழ்வு மிகவும் முக்கியமானது. அவை இதை திருத்துவத்தின் முன் அடையாளமாக பார்க்கின்றது. 3 வந்தாலும் ஆபிரகாம் ஒரே ஆண்டவரை வணங்குகின்றார். அங்கே இறைவன் ஒரு உறவாக வெளிப்படுகின்றார். இசாக்கை பலியாக கொடுக்க ஆபிரகாமிடம் கேட்ட நிகழ்வு இயேசுவின் சிலுவையை நினைவூட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, தன் ஒரே மகனை கொடுக்க தயாரான ஆபிரகாம் உலகை மீட்க தம் ஒரே மகனை அளித்த தந்தையின் அன்பின் நிழலாக இருக்கின்றார். அச்செய்தியை வாசிக்கின்றோம். இறைவன் உலகை அவ்வளவு அன்பு கூர்ந்ததால் தம் ஒரே மகனை அளித்தார். இந்த ஒரு வசனமே நற்செய்தியின் சுருக்கம். மனிதன் பாவத்தில் விழுந்தான். ஆனால் இறைவன் மனிதனை கைவிடவில்லை. அவர் மகனை அனுப்பினார். இயேசு மனிதராக பிறந்தார். ஏழைகளோடு வாழ்ந்தார். நோயாளிகளை குணமாக்கினார். பாவிகளை மன்னித்தார். இறுதியில் சிலுவையில் தம்மை பலியாக அழைத்தார். சிலுவை தோல்வியின் அடையாளம் அல்ல, அது திருத்துவ அன்பின் உச்சம். மோசையின் வாழ்க்கையிலும் இதே அன்பை பார்க்கிறோம். எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களின் அழுகுரலை இறைவனிட்டார். அவர் மோசையை அனுப்பினார். செங்கடலை பிளந்தார். பாலைவனத்தில் மன்னா கொடுத்தார். கண்மலையில் இருந்து தண்ணீர் வர செய்தார். பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாக நடந்தார். இது வெறும் வரலாறு அல்ல, மனிதனை கைவிடாத இறைவனின் அன்பின் வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே பின்னணியை பாருங்கள்.
மக்கள் பொற்கந்தை செய்து இறைவனை மறந்தார்கள். அவர்கள் உடன்படிக்கையை உடைத்தார்கள். ஆனால் மோயிசன் சீனாய் மலையில் ஜெபிக்கும் போது இறைவன் இரக்கமும் கனிவும் நிறைந்தவர் என்று வெளிப்படுத்துகின்றார். இங்கே நாம் காண்பது கோபத்தின் கடவுளை அல்ல, மன்னிக்கும் தந்தையை. மனிதன் தவறு செய்தாலும் இறைவன் அவரை நிராகரிப்பதில்லை. இன்று பல குடும்பங்களிலே எதிர்மாறான நிலை உள்ளது. சிறிய தவறுகளுக்காக உறவுகள் உடைகின்றன. சகோதரர்கள் பேசாமல் இருக்கின்றார்கள். கணவன் மனைவியிடையே பிரிதல். ஆனால் மூவொரு இறைவன் என்று நமக்கு கற்றுத்தருவது அன்பு என்றால் மன்னிப்பு. புதிய ஏற்பாட்டில் திருத்துவத்தின் மறைபொருள் இன்னும் தெளிவாக நாம் பார்க்கலாம். கப்ரியேல் தூதர் மரியாளிடம் வந்து தூய் ஆவியார் உம்மேல் வருவார் என்றார். தந்தையின் திட்டம், மகனின் பிறப்பு, தூய ஆவியாரின் செயல்பாடு மூன்றும் ஒரே நிகழ்வில் இடம்பெறுகின்றன. இயேசுவின் பிறப்பே திருத்துவ அன்பின் வெளிப்பாடு. இயேசு பிறந்த இரவு வானதூதர்கள் பாடினர், உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி, பூவுலகிலே அமைதி உண்டாகுக. இன்று உலகம் சமாதானத்தை இழந்து தவிக்கின்றது. போர்கள், வெறுப்பு, வன்முறை, பழிவாங்குதல் உலகத்தை இருளாக்குகின்றன. இந்த உலகிற்கு திருத்துவ இறைவன் சமாதானத்தை தர விரும்புகின்றார். இயேசுவின் திருமுழுக்கு நிகழ்வை நினைத்து பார்க்க வேண்டும். இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றபோது வானம் திறந்தது, தந்தையின் குரல் கேட்டது, இவரே என் அன்பார்ந்த மகன். தூய ஆவியார் புறாவை போல இறங்கினார். இங்கே ஒரே நேரத்தில் தந்தை, மகன், தூய ஆவியார் வெளிப்படுகின்றனர். இயேசுவின் ஒரு மாற்ற மலையிலும் இதையே காண்கின்றோம். இயேசு ஒளிமயமாக மாறுகின்றார். தந்தையின் குரல் கேட்கின்றது. சீடர்கள் இறைவனின் மாட்சியை அனுபவிக்கின்றார்கள். இயேசு தம் வாழ்வு முழுவதும் தந்தையின் அன்பை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? பசியானவர்களுக்கு உணவளித்தார், நோயாளிகளை குணமாக்கினார், சமாரிய பெண்ணை நிராகரிக்கவில்லை, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிந்து கொள்ளாமல் மன்னித்தார், லாசரை உயிர்த்தெழுப்பினார், குழந்தைகளை தம்மிடம் வரவழைத்தார். ஏன்? இறைவனின் அன்பு என்ன என்பதை காட்டுவதற்காக. சிலுவையின் கீழ் மரியாள் நின்று கொண்டிருந்தார். சீடர்கள் ஓடிவிட்டார். மக்கள் இயேசுவை இகழ்ந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்கின்றார். இதுதான் மகனின் அன்பு. காயப்படுத்தப்பட்டாலும் மன்னிக்கும் அன்பு, வெறுக்கப்பட்டாலும் நேசிக்கும் அன்பு. உயிர் தெழுந்த பிறகு இயேசு சீடர்களிடம் கூறினார், நீங்கள் போய் எல்லா மக்களையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இதன் மூலம் திரு அவை முழுவதும், வாழ்க்கை முழுவதும் திருத்துவத்தில் வேரூன்றியது. பெந்தேகோஸ்தே நாளில் தூய ஆவியார் இறங்கிய போது பயந்திருந்த சீடர்கள் தைரியமாக சாட்சிகளாக மாறினர். கதவுகளை பூட்டியிருந்தவர்கள் தெருக்களில் நின்று இயேசுவை அறிவித்தார்கள். இதுவே தூய ஆவியாரின் செயல்பாடு. தூய ஆவியார் வந்தால் பயம் மறைகிறது, நம்பிக்கை பிறக்கிறது, உடைந்த இதயம் புதுப்பிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருத்துவ வரலாறு இன்று நம்முடைய வாழ்க்கையோடு இணைய வேண்டும். இன்று உலகம் வெளியில் வளர்ந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பம் அதிகரிக்கிறது, ஆனால் மனித நேயம் குறைகிறது. மக்களில் எப்பொழுதுமே இன்டர்நெட்டிலே இருக்கின்றார்கள், ஆனால் இதயங்கள் பிரிந்திருக்கின்றது. குடும்பங்கள் ஒரே வீட்டில் வாழ்கின்றன, ஆனால் ஒரே மேசையில் உட்கார்ந்து பேச நேரமில்லை. குழந்தைகள் பெற்றோருடன் பேசுவதற்கு பதிலாக மொபைலுடன் பேசுகின்றனர். இளைஞர்கள் வெளியே சிரிக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் அழுகிறார்கள். சமீபத்திலே கோயம்புத்தூர் சூலூர் பகுதியிலே நடந்த சிறுமியின் கொடூரமான மரணம் நம் இதயங்களை உடைத்தது. ஒரு சிறிய குழந்தை பாதுகாப்பாக வீடு திரும்ப முடியாத நிலை உருவாகியுள்ளது. அந்த தாயின் அழுகை, அந்த தந்தையின் வேதனை, அந்த குடும்பத்தின் இருள், இவை அனைத்தும் உலகம் அன்பை இழந்து வருவதை காட்டுகின்றன. அந்த குழந்தையின் அழுகையில் எகிப்தில் அடிமைகளாக இருந்த மக்களின் அழுகையைப் போல ஒரு வேதனை இருக்கிறது. அப்போது இறைவன் கேட்டார், இன்றும் கேட்கிறார். இன்று பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தருகின்றார்கள், நல்ல ஆடை, நல்ல பள்ளி, நல்ல உணவு, அனைத்தும் தருகின்றார்கள். ஆனால் நேரம் தர மறக்கிறார்கள். குழந்தைகளுக்கு பொருட்கள் கிடைக்கின்றன, ஆனால் அன்பு கிடைப்பதில்லை. அதனால் மன அழுத்தம், தனிமை, விரக்தி அதிகரிக்கிறது. ஒரு வயதான தாய் முதியோர் இல்லத்தில் இருந்தார். அவரிடம் ஒருவர் கேட்டார், உங்கள் மகன் உங்களை பார்க்க வருகிறாரா? அந்த தாய் கண்ணீருடன் சொன்னார், அவன் மாதம் தோறும் பணம் அனுப்புகின்றான்.
ஆனால் பல மாதங்களாக அவன் முகத்தை நான் பார்க்கவில்லை. இதுதான் இன்றைய உலகின் துயரம். வசதி இருக்கிறது, ஆனால் உறவு இல்லை. வீடு இருக்கிறது, ஆனால் குடும்பம் இல்லை. உணவு இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. உடைந்த உலகிற்குள் திருத்துவ இறைவன் இன்று நம்மையும் அழைக்கின்றார். தந்தையை போல பாதுகாக்க, மகனை போல தியாகம் செய்ய, தூய ஆவியாரை போல ஆறுதல் அளிக்க. வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் கூறுகின்றார், மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள், அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். அன்பார்ந்தவர்களே, திருத்துவ இறைவன் ஒற்றுமையின் கடவுள். இன்று உலகம் பிரிவுகளை உருவாக்குகின்றது. மதம், மொழி, சாதி, அரசியல் எல்லாவற்றாலும் மனிதன் மனிதனையே பிரிக்கின்றான். ஆனால் மூவொரு இறைவன் இன்று நமக்கு கற்றுத் தருவது, வேறுபாடு இருந்தாலும் அன்பில் ஒன்றாயிருங்கள். நாம் சிலுவை அடையாளமிடும் ஒவ்வொரு முறையும் முழு மீட்பு வரலாற்றை நினைவு கூறுகின்றோம். நம்மை படைத்த தந்தை, நம்மை மீட்ட மகன், நம்மை புதுப்பிக்கும் தூய ஆவியார் மூவரின் அன்பிற்குள் நம்மை ஒப்படைப்போம். அன்பார்ந்தவர்களே, மூவொரு இறைவன் நம்மிடம் கேட்பது, உன்னுடைய குடும்பத்திலே அன்பு இருக்கின்றதா? நீ மற்றவர்களை காயப்படுத்துகிறாயா அல்லது குணப்படுத்துகிறாயா? நீ பிரிவை உருவாக்குகிறாயா அல்லது ஒற்றுமையை உருவாக்குகிறாயா? உன்னுடைய வீட்டிலே ஜெபம் இருக்கிறதா? உன்னுடைய இதயத்திலே இறைவனுக்கு இடம் இருக்கிறதா? ஒவ்வொரு இறைவன் என்பது ஒரு மறைபொருள் அல்ல, வாழ வேண்டிய வாழ்வு. உடைந்த உலகில் அன்பின் மனிதர்களாக வாழும் வாழ்வு, பிரிந்த குடும்பங்களில் ஒற்றுமையை உருவாக்கும் வாழ்வு, பயம் நிறைந்த சமூகத்தில் பாதுகாப்பை உருவாக்கும் வாழ்வு. ஆகவே நாம் அனைவரும் தொடர்ந்து ஜெபிப்போம். மூவரு இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குடும்பங்களை காத்தருளும், தியாக அன்பை கற்றுத்தாரும், உடைந்த இதயங்களை புதுப்பியும், வெறுப்பின் உலகத்தை அன்பின் உலகமாக மாற்றும், பயம் நிறைந்த சமூகத்தை பாதுகாப்பான சமூகமாக மாற்றும், எங்களை உமது அன்பின் சாட்சிகளாக மாற்றும். ஆமேன்.